தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவளை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, இட்லி அரிசி எல்லாமே 1/4 கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. அண்ட் காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா 1/2 கப் சுடு தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அண்ட் இதோட தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு மூடி வச்சு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய தவளை அடை சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.